சரி, இப்போ சமீபத்தில சென்னையில பெரிதளவுல பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அந்த நவோனியா கும்பல் அப்டின்னு சொல்லி சென்னையில களமிறங்கி இருக்கிறதா ரயில்வே துறையில இருந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. மக்கள் எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்டின்னு சொல்லியும் அவங்க வந்துட்டு எச்சரிக்கை குடுத்திருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருந்துக்கோங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த நவோனியா கும்பல்? வட மாநிலத்திலேருந்து தென்னாட்டுக்கு படையெடுக்கிற திருடர்கள், நவோனியா கொள்ளையர்கள். இவன் ஜார்க்கண்ட பூர்வீகம் கொண்டவன். இப்போ வந்திருக்காங்க. இவனுங்க எப்படின்னு கேளுங்க, பிலோ லெவல் ஆஃப் டெப்டர்ஸ் இவன். உதாரணத்துக்கு 4, 5 பேரா சின்ன சின்ன பசங்களா அப்படி நின்று இவனுங்களும் டீசெண்டாக தான் இருப்பானுங்க. ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, மக்கள் அதிகமாக கூட்டமாக இருக்க இடத்துல, பால் டிப்போ, இந்த மாதிரியான பிளேசஸில் மக்களோட மக்களாக நிற்கிறது. 4 பேர்னு உங்களுக்கு 4 பக்கம் டைவெர்ட் பண்ணுறது. ஒருத்தர் பாக்கெட்டில் டச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒருத்தன் பேக்கில் டச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒருத்தர் பர்ஸில் டச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒருத்தர் லேப்டாப்பில் டச் பண்ணுற. நீ ஒரு மாதிரி பேனிக்காகவே இல்லை, உன்னை திருட போகிறாங்கன்னு உனக்கு தோணாது. 4 பக்கம் இடிச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவில்ல. அப்போ ஒருத்தன் ஒரு பொருளை கட்டியிருப்பான், கட்டிட்டு ஒரு பக்கமாக கயண்டுருவானுங்க. கயண்டு அங்கங்கே விற்றுட்டு அந்த காசை வீட்டுக்கு அனுப்புறது செலவழிக்கிறது இல்லை. இவங்க ப்ரொஃபஷன் இதுதான். அந்த வேலையை தான் இப்போ இவங்க செஞ்சுருக்காங்க. இவங்க இறங்கினதை நோட் பண்ணிட்டாங்க. 4 பேரை பிடிச்சிருக்காங்க. இப்போ மெரினாவில் 4 பேரை பிடிச்சிட்டு தான் அவனை சொல்லி தான் இப்போ தெரியும் 100க்கும் மேற்பட்டவங்க இறங்கியிருக்கோன்னு. இவனுங்க இப்போ மெட்ராஸை மட்டும் சுற்றிட்டு இருப்பானுன்னு நினைக்காதீங்க, தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருப்பானுங்க. ட்ரெயின் தானே தம்பி, ட்ரெயினை யார் தம்பி நம்ம பயன்படுத்துகிறோம்? நம்மளோட கல்ச்சரே பஸ்ஸை பயன்படுத்துறது. ட்ரெயினில் யாரும் போகிறது, ட்ரெயின் சீப்பு, சொகுசாக இருக்கும், உடம்பு ஆட்டாமல் போய் இறங்கும், டாய்லெட் உண்டு. ஆனால் நம்ம யாருமே ட்ரெயினை பயன்படுத்தலை. பஸ்ஸு கல்ச்சர் தான் மைண்ட் செட்டு. அவனுங்க ட்ரெயினை நல்லா பயன்படுத்துவான். ஓசியில் நல்லா போக தெரியும், வித்தவுட்லேயே போவான். அவன் வெஸ்ட் பெங்காலே போவான் வித்தவுட்டில். அந்த மாதிரி ஆளுங்க எல்லா இடத்துலையும் அவங்க ஸ்ப்ரெட் ஆகிருப்பானுங்க. பொதுமக்கள் கூடுற இடத்துல அவனுங்க அவனோட திருட்டு வேலைகளை பைய செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க.